திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 9ஆம் திருமுறையின் இசை பேருரை நிகழ்வில் இணைந்திருக்கும் அடியார்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வில் திருவிசைப்பாவின் 7ஆம் பதிக பாடல்களை இசையுடனும் பொருளுடனும் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது. மாலுலா மனம் தந்து என்று தொடங்கும் இந்த திருப்பதிகம் சேந்தனாரால் திருவிடை கழி என்னும் தலத்தில் அருள பெற்றுள்ளது. தலத்தை பற்றி குறிப்பிட வேண்டுமெனில் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ளது. அட்ட வீரட்டானங்களில் ஒன்றான திரு கடையூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிவாலய அமைப்பில் அமைந்த சிறந்த முருகன் தலம் இது. திருக்கோயிலின் கருவறையில் முருகப்பெருமான் திருமேனி முதலில் இருக்கின்றது. அவருக்கு சற்று வடமேற்கு பாகத்தில் இலிங்க திருமேனி இருக்கின்றது. இங்கு அம்பாள் சந்நிதி இல்லை. தெய்வ யானைக்கு தனி சந்நிதி உள்ளது. முதலில் முருகன் எழுந்தருளிய திருப்புறா மரத்தினை கோயிலின் சுற்றில் காணலாம். பெருமான் திரு காமேஸ்வரர் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுகின்றார். இப்பதிகம் சிவபெருமானின் திரு குமாரரான கந்தவேல் மீது பாடப்பெற்றுள்ளது. இந்த திருப்பதிகம் செவிலி கூற்றாகவும் அந்தாதி தொடராகவும் உள்ளது. பதிகம் செவிலி கூற்றாக அமைந்திருக்கும் குறிப்பை சேந்தனார் நிறைவு பாடலில் குறிப்பிடுகின்றார். இறைவனிடம் ஈடுபட்ட தன் மகளின் திறம் பற்றி தாய் கூறுவதாக இந்த பாடல்கள் அமைந்துள்ளன. இப்போது இந்த பதிகத்தின் முதல் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மாலுலா மனம் தந்து மாலுலா மனம் தந்து என் கையர் சங்கம் மாலுலா மனம் தந்து என் கையர் சங்கம் வௌவினான் மலை மகள் மதலை மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் வௌவினான் மலை மகள் மதலை மேலுலா தேவ மேலுலா தேவர் உலமுழுதாளும் மேலுலா தேவர் உலமுழுதாளும் குமரவேள் வள்ளி தன் மணாளன் மேலுலா தேவர் உலமுழுதாளும் குமரவேள் வள்ளி தன் மணாளன் சேலுலா கழனி சேலுலா கழனி திருவிடை கழியில் சேலுலா கழனி திருவிடை கழியில் திருப்புற நீழ கேள் நின்ற சேலுலா கழனி திருவிடை கழியில் திருக்குற நீழ கீழ் நின்ற வேலுலா தடக்கை வேலுலா தடக்கை வேந்தன் என் சேந்தன் வேலுலா தடக்கை வேந்தன் என் சேந்த என்னும் என் மெல்லியல் இவளே வேலுலா தடக்கை வேந்தன் என் சேந்த என்னும் என் மெல்லியல் இவளே. சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை, அதாவது மலையரசன் மகளின் மகனாகிய குமரன்
என்னிடத்தில் காதலால் உண்டான மயக்கம் தங்கும் மனத்தை எனக்கு கொடுத்து என் கைகளில் நான் அணிந்திருந்த சங்கு வளையல்களை கவர்ந்து கொண்டான். வேலுலான் தேவர் குலமுழுதாலும் குமரவேல் வள்ளி தன் மணாளன். வானத்தில் தங்கும் தேவர் இனம் முழுதும் ஆள்பவனும் வள்ளியின் கணவனும் சென் நிறத்தவனும் ஆகிய குமரவேல் சேலுலாங் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. அதாவது சேல் மீன்கள் உலவுகின்ற நீர்வளம் மிக்க வயல்கள் சூழ்ந்த திருவிடை கழி என்ற தலத்தில் உள்ள திருப்புறா மரத்தின் நிழலின் கீழ் எழுந்தருளிய வேலுலான் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் வெள்ளியல் இவளே. அதாவது வேலேந்திய பெரிய கையை கொண்ட முருகனாகிய அவன் என் தலைவன் என்று மென்மை தன்மை கொண்ட மகள் கூறுகின்றாள். இந்த பாடலின் பொருளை ஒன்றாக சேர்த்து பார்த்தால், சேல் மீன்கள் உலவுகின்ற வயல்களை உடைய திருவிடைக்கழியில் திரு புறா மரத்தின் நிழலின் கீழ் வேலேந்திய கையை உடைய முருகன் எழுந்தருளியுள்ளான். அவன் பார்வதிக்கு புதல்வனாகவும் வானத்தில் இருக்கும் தேவர்கள் இனத்தை ஆள்பவனாகவும் உள்ளான். அவன் வள்ளியின் கணவன் சென் நிறத்தவனாகிய குமரவேல். அவன் மயக்கம் தரும் மனத்தை எனக்கு கொடுத்து என் கையில் யான் அணிந்திருந்த சங்கு வளையல்களை கவர்ந்து கொண்டான் என்று பெண்மையே இயல்பாக உடைய என் மகள் பேசுகின்றாள் என்று தலைவியின் தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அடுத்ததாக இந்த பதிகத்தின் 2ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இவளை வார் இளமென் இவளை வார் இளமென் கொங்கை பீர் பொங்க. இவளை வார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காளை. இவளை வார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காளை. கவளமா கரிமேல் கவளமா கரிமேல் கவரி சூழ் கூடை கீழ். கவளமா கரிமேல் கவரி சூழ் கூடை கீழ் கனக குன்றேன வரும் கள்வன். கவளமா கரிமேல் கவரி சூழ் கூடை கீழ் கனக குன்றேன வரும் கள்வன். திவள மாளிகை சூழ் திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில். திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழற் கீழ் நின்ற. திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழற் கீழ் நின்ற. குவளை மலர்கண் குவளை மலர்கண் நங்கை யானைக்கும். குவளை மலர்கண் நங்கை யானைக்கும் உலகண்ணல் அழகண்ணன் கோவே. குவளை மலர்கண் நங்கை யானைக்கும் உலகண்ணல் அழகண்ணன் கோவே. திருச்சிற்றம்பலம். இவளைவார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான். இந்த வரியின் பொருளை இறுதியில் பார்க்கலாம். 2ஆம் வரியை எடுத்துக்கொண்டால், இளங்காலை கவளமா கரிமேல் கவரி சூழ் குடை கீழ் கனக குன்றென வரும் கள்வன். அதாவது
இளங்காலை போன்றவனும் சோற்று திரளை உண்ணும் பெரிய யானை மீது குடையின் கீழ் இரு புறமும் வெண் சாமரை வீச பொற்குன்றம் போன்று வருவானாம் அவன். தன்னை காண்பார் உள்ளத்தை கவரும் கல்வனாம் அவன். 3ஆம் வரியாக, திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. ஒளி வீசுகின்ற அழகிய மாளிகைகள் சூழப்பெற்ற திருவிடைக்கழி என்னும் தலத்தில் திருக்குறா மரத்தின் கீழே குவளைமா மலர்கண் நங்கையால் நயக்கும் குழகன் நல் அழகன் நங்கோவே. குவளை மலர் போன்ற கண்களை உடைய நங்கையான தெய்வானையாருக்கும் வள்ளி அம்மைக்கும் கணவனான என் அழகான தலைவன். முதல் வரியை, இவளைவார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான். அதாவது இளமையும் மென்மையும் பொருந்திய கொங்கைகளிலே பசலை நிறம் மிகுமாறு செய்து இவளின் அழகினையும் கவர்ந்தான். பாடலின் திரண்ட பருத்தாக, இளங்காலை போன்றவனும் சோற்று திரளை உண்ணும் பெரிய யானையின் மீது சுற்றிலும் வெண் சாமரை வீச குடையின் கீழ் பொன் மலையென காண்பவர் மனத்தை கொள்ளை கொள்ளும் கல்வனாம் முருகன். அவன் ஒளி வீசுகின்ற அழகிய மாளிகைகள் சூழப்பெற்ற திருவிடைக்கழி என்னும் தலத்தில் திருக்குறா மரத்தின் கீழே எழுந்தருளி இருக்கின்றான். குவளை மலர்களை போன்ற கண்களை பெற்ற வள்ளி அம்மைக்கும் தெய்வானையாருக்கும் மணவாளனாக இருக்கும் அவன் இளமையும் மென்மையும் பொருந்திய கொங்கைகளிலே பசலை நிறம் மிகும்படி தன் மகளின் இயற்கை அழகினை கவர்ந்து விட்டதாக தாய் கூறுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக 3ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கோவினை பவள கோவினை பவள குழமண கோல கோவினை பவள குழமண கோல குழாங்கள் சூழ் கோழிவெல் ஒடியோ கோவினை பவள குழமண கோல குழாங்கள் சூழ் கோழிவெல் ஒடியோ காவல் நற்சேனை காவல் நற்சேனை என்ன காப்பவன் என் காவல் நற்சேனை என்ன காப்பவன் என் பொன்னை மேகலை கவர்வானே காவல் நற்சேனை என்ன காப்பவன் என் பொன்னை மேகலை கவர்வானே தேவினர் தலைவன் தேவினர் தலைவன் திருவிடைக்கழியில் தேவினர் தலைவன் திருவிடைக்கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற தேவினர் தலைவன் திருவிடைக்கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற தூவினர் பீலி தூவினர் பீலி மாமையில் ஊரும் தூவினர் பீலி மாமையில் ஊரும் சுப்பிரமணியன் தானே தூவினர் பீலி மாமையில் ஊரும் சுப்பிரமணியன் தானே. சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக, கோவினை பவள குழமண கோல குழாங்கள் சூழ் கோழி வெல்கொடியோன், அதாவது எல்லோருக்கும் தலைவனாய்
பவள நிறத்தனாய், இளையவனாய், திருமண கோலம் கொண்டவனாய், அடியார் கூட்டங்கள் சூழ்பவனாய், பகைவரை வெல்லும் கோழி கொடியை உடையவனாய், காவல் நற்சேனை என்ன காப்பவன், அதாவது காவலை செய்யும் பெரிய சேனையைப் போல எல்லோரையும் காப்பவன் என்று சொல்லப்படுபவனாய் இருந்தும், தேவின நற்றலைவன் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற தேவர்களின் தலைவனாய், திருவிடை கழி என்னும் தலத்தில் அழகிய குறாமர நிழலின் கீழ் திருக்கோலத்தில் காட்சி தருபவனாய், தூவி நற்பீலி மாமயில் ஊரும் சுப்பிரமணியன் தானே. தோகைகளை உடைய பெரிய ஆண்மயிலை வாகனமாக உடைய சுப்பிரமணிய பெருமான், என் பொன்னை மேகலை கவர்வானே. என் திருமகள் போன்ற மகளின் மேகலையை கவர்ந்து அவளை காக்காது விடுத்த காரணம் என்ன? பாடலின் திறன் ஒன்று சேர்ந்த பொருளாக தெய்வத்தன்மை கொண்ட பவளம் போன்ற இளமை வாய்ந்த மனக்கோலம் கொண்டு அடியார் கூட்டங்கள் சூழ பகைவரை வெல்லும் கோழி கொடியை உடையவனாய், காவலை செய்யும் நல்ல சேனையை போன்று அனைவரையும் காப்பவன் அவன். விண்ணவர்க்கு தலைவனாய் திருவிடை கழி என்னும் தலத்தில் திரு குறாமர நிழலின் கீழ் காட்சி தருகின்றான். அவன் தோகைகளை உடைய பெரிய ஆண் மயிலை வாகனமாக கொண்ட சுப்பிரமணிய பெருமான். அவன் என் திருமகள் போன்ற மகளின் மேகலையை கவர்ந்து அவளை காக்காமல் விடுத்த காரணம் என்ன என்று அறியேன் என்று தாய் பாடுகின்றாளாம். அடுத்ததாக 4ஆம் பாடலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தானமர் பொருது தானவர் சேனை, தானவர் பொருது தானவர் சேனை, மடிய சூர்மார்பினை தடிந்தோ. தானமர் பொருது தானவர் சேனை, மடிய சூர்மார்பினை தடிந்தோ. மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை, மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை, மறை நிறை சட்டரம் வளர. மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை, மறை நிறை சட்டரம் வளர. தேனமர் பொழில் சூழ் திருவிடை கழியில், தேனமர் பொழில் சூழ் திருவிடை கழியில், திருக்குறா நீழற்கீழ் நின்ற. தேனமர் பொழில் சூழ் திருவிடை கழியில், திருக்குறா நீழற்கீழ் நின்ற. கோணமர் கூத்தன் குலையிளங்களிர், கோணமர் கூத்தன் குலையிளங்களிர், கொடிக்கிடர் பயப்பதும் குணமே. கோணமர் கூத்தன் குலையிளங்களிர், கொடிக்கு இடர் பயப்பதும் குணமே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக தானமர் பொருது தானவர் சேனை, மடியச்சூர் மார்பினை தடிந்தோன். அதாவது சூரபத்மனது தலைமையில் அசுர சேனையோடு போரிட்டு போரில் அசுரர்கள் பெருமளவு மடியவும் சூரபத்மனுடைய மார்பை பிளந்தவனும், மானமர் தடக்கை
வள்ளல் தன் பிள்ளை மறைநிறை சட்டரம் வளர. அதாவது மானை ஏந்திய அழகிய கையினை உடைய வள்ளலாகிய சிவபெருமானின் மகனாய் வேதங்களில் மிகுதியாக சொல்லப்படுகின்ற 6 அறங்களும் வளருமாறு தேனமர் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. வண்டுகள் தங்கியிருக்கும் சோலைகளால் சூழப்பட்ட திருவிடை கழியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்ற கோணமர் கூத்தன் குலஇளம் களிரென் கொடி கிடர் பயப்பதும் குணமே. தலைமை வாய்ந்த கூத்தபிரானுடைய குலத்தில் எல்லோராலும் விரும்பப்படும் இளைய யானை போல்பவனாகிய முருகப்பெருமான் என்னுடைய பூங்கொடி போன்ற மகளுக்கு துயர் விளைக்கும் செயல் அவன் நற்பண்புக்கு ஏற்றதாகுமோ? பாடலின் திரண்ட பொருளாக சூரபன்மன் தலைமையில் அசுர சேனையோடு போரிட்ட போரில் அசுரர்கள் பெரும் அளவு மடியவும் சூரபன்மன் இறக்கும்படி மார்பினை பிளந்தவனும் மானை ஏந்திய கையை உடைய வள்ளலாகிய சிவபெருமானின் திருமகனாவான் அவன். வேதங்களில் மிகுதியாக சொல்லப்பட்டுள்ள 6 வகையான புண்ணிய செயல்கள் வளரும்படியாக தேன் பொதிந்த மலர் சோலைகளால் சூழப்பெற்ற திருவிடை கழி என்னும் தலத்தில் திருக்குறாமர நிழலின் கீழ் எழுந்தருளியவனும் தலைமை வாய்ந்த கூத்தபிரானின் குலத்தில் எல்லோராலும் விரும்பப்படும் இளைய யானை போல்பவனாகிய முருகப்பெருமான் என்னுடைய பூங்கொடி போன்ற மகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துதல் அவன் நற்பண்புக்கு ஏற்குமோ என்று தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. இப்போது 5ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். குணமணி கூருளை குணமணி கூருளை கூவைவாய் மடலை குணமணி கூருளை கொவ்வைவாய் மடந்தை படும் இடர் கூறிக்கோளாதழகோ. குணமணி கூருளை கொவ்வைவாய் மடந்தை படும் இடர் கூறிக்கோளாதழகோ. மணமணி மறையோர் வானவர் வையம். மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்றடியனே வாழ. மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்றடியனே வாழ. திணமணி மாட திருவிடை கழியில். திணமணி மாட திருவிடை கழியில் திருக்குறா நீழற் கீழ் நின்ற. திணமணி மாட திருவிடை கழியில் திருக்குறா நீழற் கீழ் நின்ற. கணமணி பொருநீர் கங்கை தன் சீருவன். கணமணி பொருநீர் கங்கை தன் சீருவன் கணபதி பின்னிளங்கிளையே. கணமணி பொருநீர் கங்கை தன் சீருவன் கணபதி பின்னிளங்கிளையே. சிற்றம்பலம். இப்பாடலில் முதலில் 2ஆம் வரியை பார்க்கலாம். மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்றடியனேன் வாழ. அதாவது பெருமை பொருந்திய கூட்டத்தவரான அந்தணர்களும் தேவர்களும் மற்றும்
உலக உயிர்களும் தீங்கின்றி பிழைக்குமாறும் அடியேன் ஆகிய நானும் வாழுமாறும் தினமணி மாட திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற உறுதியான அழகிய அணி மாடங்கள் நிறைந்த திருவிடை கழி என்னும் தலத்தில் திரு குராமர நிழலின் கீழ் எழுந்தருளிய கனமணி பொருநீர் கங்கை தன் சிறுவன் கணபதி பின்னிலங் கிழகே. ரத்தினங்களை அடித்து கொண்டு வரும் நீர் பெருக்கை உடைய கங்கை தேவியின் மகனும் கணபதியின் பின் தோன்றியவனும் ஆகிய முருகன் முதல் வரியில் குணமணி குருவை கொவ்வைவாய் மடந்தை படுமிடர் குறி கொள்ளாதழகோ. நற்குணங்கள் கொண்ட சிறந்த வீரமுடையவன் கொவ்வை கனி போன்ற வாயினை உடைய என் மகள் படும் துயரத்தை தன் மனத்தில் ஏற்காது அதனை கவனியாமல் இருப்பது அழகோ. பாடலின் ஒன்று சேர்த்த பொருளாக மங்கள விழாக்களை அழகுபடுத்துகின்ற அந்தணர்களும் தேவர்களும் மற்றும் உலக மக்களும் தீங்கின்றி பிழைக்குமாறும் அடியேன் ஆகிய யான் வாழுமாறும் உறுதியான அழகிய மாடி வீடுகளை உடைய திருவிடை கழியில் திரு புறா நிழலின் கீழ் நின்றவன் அவன். அவன் ரத்தினங்களின் தொகுதிகளை அடித்து கொண்டு வரும் நீரினை கொண்ட கங்கையின் மகனும் கணபதியின் பின் தோன்றியவனான முருகனாம். அவன் நற்பண்பினை உடைய சிறந்த வீரமுடையவன் ஆவான். அவன் கொவ்வை கனி போன்ற வாயினை உடைய என் மகள் படும் துன்பத்தை போக்க கவனியாமல் இருப்பது அழகோ என்று தாய் வினவுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அடுத்ததாக 6ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கிளை இளஞ்சே கிளை இளஞ்சேய கிரிதனை கீண்ட கிளை இளஞ்சேய கிரிதனை கீண்ட ஆண்டகை கேடில் வேர் செல்வன் கிளை இளஞ்சேய கிரிதனை கீண்ட ஆண்டகை கேடில் வேர் செல்வன் வளையிளம் பிறைச்சென் வளையிளம் பிறைச்சென் சடையரன் மதலை வளையிளம் பிறைச்சென் சடையரன் மதலை கார்நிற மால் தேரு மருகன் வளையிளம் பிறைச்சென் ஜடை அரண் மதலை கார்நிற மால் திரு மருகன் திளையிளம் போழில் சூழ் திளையிளம் போழில் சூழ் திருவிடை கழியில் திளையிளம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற இளையிளம் போழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற முளையிளங் களிரன் முளையிளங் களிரன் மொய்குழற் சிறுமிக்கு முளையிளங் களிரன் மொய்குழற் சிறுமிக்கே அருளுக்குள் முருகவேள் பரிந்தே முளையிளங் களிரன் மொய்குழற் சிறுமிக்கு அருளுக்குள் முருகவேள் பரிந்தே திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக கிளையிலம் சேய கிரிதனை கீண்ட ஆண்டகை கேடில் வேர் செல்வன், அதாவது தன் அடியாருக்கும் சுற்றமாக உதவும் இளைய குமரனாய் கிரௌஞ்ச மலையை பிளந்த ஆண்மை தன்மை உடையவனும்
என்றும் அழிவில்லாத வேலினை ஏந்திய செல்வனும் வளையிலும் பிறை செஞ்சடை அரண் மதலை கார்நிற மால்நிற மருகன் வளைந்த இளம் பிறையை சூடி சிவந்த சடையை உடைய சிவபெருமான் மகனும் கார்மேகம் போன்ற நிறத்தை உடைய திருமாலுடைய சகோதரி மகனும் திளையிலும் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறான் நிழல் கீழ் நின்ற எல்லோரும் மகிழ்ச்சியால் திளைக்கின்ற இளமரச் சோலைகளால் சூழப்பட்ட திருவிடை கழியில் திருக்குறாமரத்தின் கீழ் நின்ற முளையிலம் களிறு என் மொய்குழல் சிறுமிக்கு அருளும் கொள் முருகவேல் பரிந்தே. மிக இளைய ஆண் யானை போல் இருப்பவனும் ஆகிய முருகவேல் இரக்கம் கொண்டு செறிந்த கூந்தலை உடைய சிறு பெண்ணுக்கு அருள் செய்வானோ? இந்த பாடலின் பொருளை ஒன்று சேர்த்து பார்த்தால், தன் அடியார்க்கும் உறவினனான இளம் குமரனும் கிரௌஞ்சமலையை பிளந்து ஆண்மையில் சிறந்து விளங்கியவனும் என்றும் அழிதலில்லாத வேலினை ஏந்தியவனும் ஆக இருப்பவன் அவன் வளைந்த இளம்பிறையை சூடி சிவந்த சடையை உடைய சிவபெருமானின் மகனும் மேக வண்ணனுமான திருமாலின் அழகிய மருமகனாக இருப்பவன் அவன் எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைக்கின்ற இளமர சோலைகளால் சூழப்பட்ட திருவிடை கழியில் திருக்குறாமரத்தின் கீழ் நின்ற இளைய யானையை ஒத்த முருகனே ஆவான். அவன் இரக்கம் கொண்டு அடர்ந்த கூந்தலை உடைய என் சிறு பெண்ணுக்கு அருள் செய்வானோ என்று தாய் பாடுவதாக இந்த பாடல் அமைகிறது. அடுத்ததாக 7ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பரிந்த செஞ்சூடரோ பரிந்த செஞ்சூடரோ பரிதியோ மின்னோ பரிந்த செஞ்சுடரோ பரிதியோ மின்னோ பவளத்தின் கூழவியோ பசும் பொன் பரிந்த செஞ்சுடரோ பரிதியோ மின்னோ பவளத்தின் கூழவியோ பசும் பொன் சொரிந்த சிந்துரமோ சொரிந்த செந்துரமோ தூமணி திரளோ சொரிந்த சிந்துரமோ தூமணி திரளோ சுந்தரத்து அரசிது என்ன சொரிந்த சிந்துரமோ தூமணி திரளோ சுந்தரத்தரசிது என்ன தெரிந்தவை திகர்வாள் தெரிந்தவை திகர்வாள் திருவிடை கழியில் தெரிந்தவை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறான் நீழற்கீழ் நின்ற தெரிந்தவை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறான் நீழற்கீழ் நின்ற வரிந்தவன் சிலைக்கை வரிந்தவன் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் வரிந்தவன் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே வரிந்தவன் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் முதலில் 3ஆம் மற்றும் 4ஆம் வரிகளை பார்த்துவிடலாம். 3ஆம் வரியாக தெரிந்தவை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற வேத நெறியை அறிந்த வேதம் கூறிய நெறியில் வாழும் மக்கள் வாழும்
திருவிடைக்கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. 4ஆம் வரியாக வரைந்த வெண் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே. அதாவது கட்டமைந்த கொடிய வில்லை கையில் ஏந்திய இளையனாய் உள்ள முருகப்பெருமான் மீது அழகிய சொற்களை பேசும் என் மகள் மயக்கம் கொண்டு அவன் திரு உருவை. முதல் வரியாக பரிந்த செஞ்சுடரோ பரிதியோ மின்னோ பவளத்தின் குழவியோ. அதாவது எல்லோரும் விரும்பும் சிவந்த சுடரோ, எல்லோரும் விரும்பும் சிவந்த சுடரோ, சூரியனோ, மின்னலோ, தூய ரத்தினத்தின் குவியலோ. 2ஆம் வரியாக பசும் பொன் சொரிந்த சிந்துரமோ, தூமணி திரளோ, சுந்தரத்து அரசிது என்ன. அதாவது பொன்னை உருக்கி ஊற்றிய செந்நிற ஒளியோ, அழகுக்கு உயர்நிலையாகிய அரசோ என்று பலவாறு ஐயுறுகிறாளாம். பாடலின் திரண்ட கருத்தாக கலைகள் அனைத்தும் கற்று சிறந்தோர் வாழும் திருவிடைக்கழி தலத்தில் உள்ள திருக்குறா மர நிழலின் கீழ் எழுந்தருளியுள்ள கட்டமைந்த கொடிய வில்லை கையில் ஏந்திய பெருமை பெற்ற செவ்வேல் மீது அழகிய சொற்களை பேசும் என் மகள் காமுற்று அப்பெருமகனை எல்லோரும் விரும்பும் சிவந்த சுடரோ, சூரியனோ, மின்னலோ, தூய ரத்தினத்தின் குவியலோ, பொன்னை உருக்கி ஊற்றிய செந்நிற ஒளியோ, அழகுக்கு உயர்நிலையாகிய அரசோ என்று தன் மகள் பலவாறாக ஐயப்படுகின்றாள் என்று தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அடுத்ததாக 8ஆம் பாடலை கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வகைமிகும் அசுர வகைமிகும் அசுர மாள வந்து ஒளியை. வகைமிகும் அசுர மாள வந்து ஒளியை வானமர் பிழைத்த தாளாளன். வகைமிகும் அசுர மாள வந்து ஒளியை வானமர் பிழைத்த தாதாளன். வானமர் பிழைத்த தாளாளன். புகைமிகும் அனலில் புகைமிகும் அனலில் உரம்பொடி படுத்த. புகைமிகும் அனலில் உரம்பொடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன். புகைமிகும் அனலீர் புறம்பொடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன். திகைமிகு கீர்த்தி திகைமிகு கீர்த்தி திருவிடைக்கழியில். திகைமிகு கீர்த்தி திருவிடைக்கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. திகைமிகு கீர்த்தி திருவிடைக்கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. தொகைமிகு நாம தொகைமிகு நாம தவன் திருவடிக்கு. தொகைமிகு நாமத்து அவன் திருவடிக்கு துடியிடை மடல் தொடங்கினடே. தொகைமிகு நாமத்து அவன் திருவடிக்கு துடியிடை மடல் தொடங்கினடே. திருச்சிற்றம்பலம். முதல் வரியாக வகைமிகும் அசுரர் மால வந்து ஒழிஞ்சை வானமர் விளை தாளாளன். அதாவது
பல வகையினராக எண்ணிக்கையில் மிகுந்த அசுரர்கள் அழியும்படியாக தானே சென்று மதில்களை வளைத்து பெரிய போரினை செய்த முயற்சி உடையவனும், புகைமிகும் அனலில் புறம்பொடி படுத்த பொன்மலை வில்லீட்டன் புதல்வன், புகைமிக்க தீயால் திரிபுரம் அழியுமாறு செய்த மேருமலையை வில்லாக ஏந்திய சிவபெருமானுடைய புதல்வனும், திகைமிகு கீர்த்தி திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற அனைத்து திசைகளிலும் பரவிய புகழை உடைய திருவிடை கழியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்ற தொகைமிகு நாமத்தவன் திருவடிக்கு என் துடியிடை மடல் தொடங்கினனே. அதாவது எண்ணிக்கையில் மிகுந்த பல திரு பெயர்களை உடையவனும் ஆகிய முருகப் பெருமானுடைய திருவடிகளை அடைய வேறு வழி கிட்டாமையால் என் மகள் பனைமடல் ஏறத் தொடங்கினாள். இந்த பாடலின் ஒன்று சேர்ந்த பொருளாக தானவர், தகுவர், தைத்தியர் என கூறப்படும் பல்வேறுபட்ட அசுரர்கள் மடியும்படி மதிலை வளைத்து செய்யும் போரில் முயற்சி உடையவனும், புகை மிகுந்த தீயால் திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்க மேருமலையை வில்லாக கொண்ட சிவபெருமானின் திருக்குமாரனும், நான்கு புறமும் பரவிய புகழை உடைய திருவிடை கழியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்றவரும், கணக்கில் அடங்கா திருநாமங்களை உடைய முருகக் கடவுளின் திருவடிகளை பெறுவதற்கு உடுக்கை போன்ற இடையை உடைய என் மகள் பனைமடல் ஏறத் தொடங்கினாள் என்று தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. மடல் ஏறுதல் என்பது சங்க கால வழக்கங்களில் ஒன்று. தலைவன் தான் விரும்பிய தலைவியை அடைவதற்கு ஊரார் தன் காதலை உணரும் பொருட்டு மேனியில் சாம்பலை பூசிக்கொண்டு யாரும் சூடாத எருக்கு போன்ற மலர்களை சூடி பனை மரத்தின் அகன்ற மடல்களால் செய்யப்பட்ட குதிரை ஒன்றில் ஊர்ந்து காண்போர் கேட்கும் வண்ணம் தலைவியின் பெயரை கூவிக்கொண்டு செல்லுதல் மடலேறுதல் ஆகும். இது இழிவான ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆடவர் மட்டுமே மடலேறுதல் உண்டு. பெண்கள் மடல் ஏறியதாய் சங்க பாடல்களில் இல்லை. ஆனால் பக்தியால் தங்களை பெண்ணாய் பாவித்து இவ்வாறு பாடுவதொன்று. அடுத்ததாக 9ஆம் பாடலை கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தொடங்கினல் மடல் என்றே தொடங்கினள் மடல் என்றே அணிமுடி தொங்கல், தொடங்கினள் மடல் என்றே அணிமுடி தொங்கல், உரையிதழ் ஆகிலும் அருளா, தொடங்கினல் மடல் என்றே அணிமுடி தொங்கல், உரையிதழ் ஆகிலும் அருளா, இடங்கொள புறத்தீ இடங்கொள புறத்தீ திறத்திலும் இறைவன், இடங்கொள புறத்தீ திறத்திலும் இறைவன், மரத்தொழில் வார்த்தையும் உடையன், இடங்கோள புறத்தீ திறத்திலும் இறைவன், மரத்தொழில் வார்த்தையும் உடையன், திடங்கொள்வை திகர்வாள் திடங்கொள்வை திகர்வாள் திருவிடை கழியில், திடங்கொள்வை திகர்வாள் திருவிடை கழியில், திருக்குறா நீழற்கீழ் நின்ற, திடங்கொள்வை திகர்வாள் திருவிடை கழியில், திருக்குறா நீழற்கீழ் நின்ற, மடங்கலை மலரும் மடங்கலை மலரும் பன்னிரு நயனத்து, மடங்கலை மலரும் பன்னிரு நயனத்து, அருமுகத்தமுதினை மருண்டே, மடங்கலை மலரும் பன்னிரு நயனத்து, அருமுகத்தமுதினை மருண்டே.
சிற்றம்பலம். இந்த பாடலில் முதலில் 3ஆம் வரியை எடுத்துக்கொள்வோம். திடங்கொள் வை திகர்வாழ் திருவிடை கழியில் திருக்குறா நிழல்கு நின்ற மடங்களை, அதாவது வேத நெறியில் உறுதியாக இருக்கும் நன்மக்கள் வாழும் திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற சிங்கம் போல்பவனாய், மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்து அமுதினை மருண்டே, மலர்ந்த மலர் போன்ற 12 கண்களையும் 6 முகங்களையும் கொண்ட அமுதம் போன்றவனும் ஆன முருகப்பெருமானை கண்டு காமத்தால் மயங்கி காதல் கொண்டு, முதல் வரியாக தொடங்கினல் மடல் என்றணி முடி தொங்கற் புற இதழாகிலும் அருளான், மகளானவள் மடல் எடுக்க தொடங்கிவிட்டால் இதனை அறிந்த அவனும் தன் அழகிய திருமுடியில் அணிந்த மாலையில் உள்ள புற இதழை கூட வழங்காமல், 2ஆம் வரி இடங்கொல குரத்தி திறத்திலும் இறைவன் மரத்தொழில் வார்த்தையும் உடையான், தன் அருகே இடம்பெற்றுள்ள புறமகளாகிய வள்ளியம்மை இடத்திலும் அம்முருகன் சினத்தால் சீற்றமுடைய செயலையும் சொல்லையும் உடையவனாக உள்ளான். பாடலின் திரண்ட பொருளாக, வேத நெறியில் உறுதியாக இருக்கும் நன்மக்கள் வாழும் திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற சிங்கம் போல்பவனாய், மலர்ந்த மலர் போன்று 12 கைகளையும் 6 முகங்களையும் கொண்ட அமுதம் போன்ற முருகப் பெருமானை கண்டு மயங்கி காதல் கொண்டு மடல் ஏற முற்பட்டாள் என் மகள். இதனை அறிந்த அவனும் தன் முடியில் அணிந்துள்ள மாலையின் வெளி இதழ்களை கூட வழங்கவில்லை. தன் அருகே இடம் பெற்றுள்ள புறமகளான வள்ளியிடத்திலும் அம்முருகன் சினத்தால் சீற்றமுடைய செயல்களையும் சொல்லையும் உடையவனாக உள்ளான் என்று அந்த தாய் கூறுகின்றாள். அடுத்ததாக 10ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மருண்டுரை கோயில் மருண்டுரை கோயில் மல்கணன் குன்ற, மருண்டுரை கோயில் மல்கணன் குன்ற ஒழில் வளர் மகிழ் திருப்பிடவோ, மருண்டுரை கோயில் மல்குனன் குன்ற ஒழில் வளர் மகிழ் திருப்பிடவோ, வெருண்டமான் விழியார்க்கு வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்யா வீடுமே, வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்யா வீடுமே, விடலையே ஏவர்க்கும்மே அன்ப, வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்யா வீடுமே, விடலையே ஏவர்க்கும்மை அன்ப, தெருண்டவை தீகர்வாள் தெருண்டவை தீகர்வாள் திருவிடை கழியில், தெருண்டவை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற, தெருண்டவை தீகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற, குருண்ட பூங்குஞ்சி குருண்ட பூங்குஞ்சி பிறைச்சடை மூடிமோ, குருண்ட பூங்குஞ்சி பிறைச்சடை மூடிமோ, கண்ணுடை கோமள கொழுந்தே, குருண்ட பூங்குஞ்சி பிறைச்சடை மூடி முக்கண்ணுடை கோமள கொழுந்தே,
திருச்சிற்றம்பலம். இரண்டாம் வரியை பார்த்தால், எவர்க்கும் மெய்யன்பர் தெருண்டவை திகர் வாழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. அதாவது முருகப்பெருமானுக்கு உண்மையான அன்பர்களாகிய வேத நெறியை தெளிவாக உணர்ந்து பின்பற்றும் சான்றோர்கள் வாழும் திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற குருண்ட பூங்குஞ்சி பிறைசடை முடி முக்கண்ணுடை கோமள கொழுந்தே. பூக்களை சூடிய சுருண்ட முடியினையும் பிறையை சூடிய சடை முடியையும் முக்கண்களையும் உடைய சிவபெருமானின் கொழுந்து போன்ற மகனாகிய முருகன். முதல் வரியாக மருண்டுரை கோயில் மல்கு நன்குன்ற, அதாவது விரும்பி உரைகின்ற திருக்கோயிலையும் வளம் நிறைந்த சிறந்த குன்றுகளிடத்தே பொழில்வளர் மகிழ் திருப்பிடவூர், வளர்கின்ற சோலைகளை உடையதாய் எல்லோரும் மகிழும்படியான திருப்பிடவூரில் உள்ள வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்யா விடுமே விடலையே. மருண்ட மானின் விழி போன்று மருண்ட விழிகளை உடைய இப்பெண்களுக்கு அருள் செய்யாமல் போவேனோ. பாடலின் திரண்ட பொருளாக, எவர்க்கும் மெய் அன்பராய் சிறந்த அறிவினை உடைய வேதத்தில் வல்ல அந்தணர்கள் வாழ்கின்ற திருவிடை கழியில் திருக்குறாமரத்தின் நிழலின் கீழ் எழுந்தருளி இருப்பவன் முருகன். அவன் அழகிய தலை முடியினையும் பிறை சந்திரனை தரித்த சடை முடியினையும் 3 கண்களையும் கொண்ட அழகிய சிவபெருமானின் குலக்கொழுந்து ஆவான். அம்முருகப்பெருமான் விரும்பி உரைகின்ற திருக்கோயிலையும் வளம் பொருந்திய சிறிய குன்றுகளையும் வளத்தோடு பூத்து குலுகுகின்ற சோலைகளையும் எல்லோரும் மகிழும்படியான திருப்பிடவூரில் உள்ள மருளும் தன்மை பெற்ற மான் போன்ற கண்களை உடைய என் மகளுக்கு அருள் புரியாமல் போவனோ என்று தாய் வினவுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இப்போது நிறைவு பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கொழுந்திரள்வாயார் தாய்மொழியாக கொழுந்திரள்வாயார் தாய்மொழியாக தூய்மொழி அமரர் கோம் மகனை கொழுந்திரள்வாயார் தாய்மொழியாக தூய்மொழி அமரர் கோம் மகனை செழுந்திரள் சோதி செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தன் செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தல் வாய்ந்த சொல் இவை சுவாமியையே செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தல் வாய்ந்த சொல் இவை சுவாமியையே செழுந்திடம் பொழில் சூழ் செழுந்திடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் செழுந்திடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறநீழற் கீழ் நின்ற செழுந்திடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறநீழற் கீழ் நின்ற எழும் கதிர் ஒளியை எழும் கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் எழும் கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும் மாலுமா மனமே எழும் கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கேடும் மாலுமா மனமே
திருச்சிற்றம்பலம். மாலுலா மனமே, அதாவது அறியாமையாகிய மயக்கம் நிலவ பெற்ற மனமே, தூமொழி அமரர் கோமகனை, தூய்மையான சொற்கள் பேசும் தேவர்களின் தலைவனும், செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தன் வாய்ந்த சொல்லிவை சுவாமியையே, செழுமையான திரண்ட சோதி வடிவினனும் ஆகிய சுவாமி எனப்படும் முருகப்பெருமானை பற்றி செப்புரை என்னும் ஊரினை சேர்ந்த சேந்தனாகிய அடியேன் கொடுந்திரள் வாயார் தாய்மொழியாக வளமையாக திரண்ட வாயினை உடைய தலைவியின் தாய்மார் கூறும் சொற்களாக சொல்லிய இச்சொற்களால் செடுந்தடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருப்புறா நீழல் கீழ் நின்ற செழுமையான சோலைகள் சூழ்ந்த திருவிடை கழியில் திரு புறாமர நிழலின் கீழ் எழுந்தருளியுள்ள எழும் கதிரொளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும், அதாவது உதிக்கின்ற ஞாயிறு போன்ற ஒளியை உடைய முருகப்பெருமானை புகழ்பவர்கள், அங்கனம் புகழ கேட்பவர்கள் ஆகியவர்களுடைய துன்பங்கள் கெட்டு ஓடும். இந்த பாடலின் திரண்ட பொருளாக, மயக்க உணர்வினை உடைய மனமே, தூய்மையான சொற்களையே பேசும் தேவர் தலைவனும் செழுமையான திரண்ட சோதி வடிவினனும் ஆகிய முருகக் கடவுளை பற்றி சொல்வதற்காக எழுந்த சேந்தனாகிய யான் வன்மையுடன் கூடிய திரண்ட வாயினை உடைய தலைவியின் தாய்மார் கூறும் சொற்களாக இயற்றிய இப்பாடல்களினால் செழுமையான பெருஞ்சோலைகள் சூழ்ந்த திருவிடை கழியில் திரு புறாமர நிழலின் கீழ் எழுந்தருளியுள்ள ஞாயிறு போன்ற ஒளியை உடைய முருகப்பெருமானை புகழ்பவர்கள், அங்கனம் புகழ கேட்பவர்கள் ஆகியவர்களின் எல்லா துன்பங்களும் நீங்க பெறும் என்று சேந்தனார் இப்பதிகத்தை நிறைவு செய்கின்றார். திருவிடை கழியில் பாடப்பெற்றுள்ள இப்பதிகம் தனி சிறப்புடையது. ஏனெனில் 11ஆம் திருமுறையில் தான் முருகனை குறித்த பிரபந்தம் உள்ளதே தவிர மற்ற திருமுறைகளில் இந்த ஒரு பிரபந்தமே சிவபெருமானை அன்றி வேறு தெய்வத்தை குறிப்பிட்டு புகழ்வதாகும். வாய்ப்பு கிடைக்கும் போது திருவிடை கழி தலத்தை தரிசித்து முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானின் அருளை பெறுவோமாக என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு தருணத்தில் அடுத்த திருப்பதிகத்தை சிந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 9ஆம் திருமுறையின் இசை பேருரை நிகழ்வில் இணைந்திருக்கும் அடியார்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வில் திரு விசைப்பாவின் 7ஆம் பதிக பாடல்களை இசையுடனும் பொருளுடனும் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது. மாலுலா மனம் தந்து என்று தொடங்கும் இந்த திருப்பதிகம் சேந்தனாரால் திருவிடை கழி என்னும் தலத்தில் அருள பெற்றுள்ளது. தலத்தை பற்றி குறிப்பிட வேண்டுமெனில் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ளது. அட்ட வீரட்டானங்களில் ஒன்றான திரு கடையூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிவாலய அமைப்பில் அமைந்த சிறந்த முருகன் தலம் இது. திருக்கோயிலின் கருவறையில் முருகப்பெருமான் திருமேனி முதலில் இருக்கின்றது. அவருக்கு சற்று வடமேற்கு பாகத்தில் இலிங்க திருமேனி இருக்கின்றது. இங்கு அம்பாள் சந்நிதி இல்லை. தெய்வ யானைக்கு தனி சந்நிதி உள்ளது. முதலில் முருகன் எழுந்தருளிய திருப்புறா மரத்தினை கோயிலின் சுற்றில் காணலாம். பெருமான் திரு காமேஸ்வரர் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுகின்றார். இப்பதிகம் சிவபெருமானின் திரு குமாரரான கந்தவேல் மீது பாடப்பெற்றுள்ளது. இந்த திருப்பதிகம் செவிலி கூற்றாகவும் அந்தாதி தொடராகவும் உள்ளது. பதிகம் செவிலி கூற்றாக அமைந்திருக்கும் குறிப்பை சேந்தனார் நிறைவு பாடலில் குறிப்பிடுகின்றார். இறைவனிடம் ஈடுபட்ட தன் மகளின் திறம் பற்றி தாய் கூறுவதாக இந்த பாடல்கள் அமைந்துள்ளன. இப்போது இந்த பதிகத்தின் முதல் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மாலுலா மனம் தந்து மாலுலா மனம் தந்து என் கையர் சங்கம் மாலுலா மனம் தந்து என் கையர் சங்கம் வவ்வினான் மலை மகள்
மதலை மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் வௌவினான் மலை மகள் மதலை மேலுலா தேவ மேலுலா தேவர் உலமுழுதாளும் மேலுலா தேவர் உலமுழுதாளும் குமரவேள் வள்ளி தன் மணாளன் மேலுலா தேவர் உலமுழுதாளும் குமரவேள் வள்ளி தன் மணாளன் சேலுலா கழனி சேலுலா கழனி திருவிடை கழியில் சேலுலா கழனி திருவிடை கழியில் திருப்புற நீழ கேள் நின்ற சேலுலா கழனி திருவிடை கழியில் திருக்குற நீழ கீழ் நின்ற வேலுலா தடக்கை வேலுலா தடக்கை வேந்தன் என் சேந்தன் வேலுலா தடக்கை வேந்தன் என் சேந்த என்னும் என் மெல்லியல் இவளே வேலுலா தடக்கை வேந்தன் என் சேந்த என்னும் என் மெல்லியல் இவளே. சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை, அதாவது மலையரசன் மகளின் மகனாகிய குமரன் என் இடத்தில் காதலால் உண்டான மயக்கம் தங்கும் மனத்தை எனக்கு கொடுத்து என் கைகளில் நான் அணிந்திருந்த சங்கு வளையல்களை கவர்ந்து கொண்டான். வேலுலான் தேவர் குலமுழுதாலும் குமரவேல் வள்ளி தன் மணாளன், வானத்தில் தங்கும் தேவர் இனம் முழுதும் ஆள்பவனும் வள்ளியின் கணவனும் சென் நிறத்தவனும் ஆகிய குமரவேல் சேலுலாங் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற, அதாவது சேல் மீன்கள் உலவுகின்ற நீர்வளம் மிக்க வயல்கள் சூழ்ந்த திருவிடை கழி என்ற தலத்தில் உள்ள திருப்புறா மரத்தின் நிழலின் கீழ் எழுந்தருளிய வேலுலான் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் வெள்ளியல் இவளே, அதாவது வேலேந்திய பெரிய கையை கொண்ட முருகனாகிய அவன் என் தலைவன் என்று மென்மை தன்மை கொண்ட மகள் கூறுகின்றாள். இந்த பாடலின் பொருளை ஒன்றாக சேர்த்து பார்த்தால், சேல் மீன்கள் உலவுகின்ற வயல்களை உடைய திருவிடைக்கழியில் திரு புறா மரத்தின் நிழலின் கீழ் வேலேந்திய கையை உடைய முருகன் எழுந்தருளியுள்ளான். அவன் பார்வதிக்கு புதல்வனாகவும் வானத்தில் இருக்கும் தேவர்கள் இனத்தை ஆள்பவனாகவும் உள்ளான். அவன் வள்ளியின் கணவன் சென் நிறத்தவனாகிய குமரவேல். அவன் மயக்கம் தரும் மனத்தை எனக்கு கொடுத்து என் கையில் யான் அணிந்திருந்த சங்கு வளையல்களை கவர்ந்து கொண்டான் என்று பெண்மையே இயல்பாக உடைய என் மகள் பேசுகின்றாள் என்று தலைவியின் தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அடுத்ததாக இந்த பதிகத்தின் இரண்டாம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இவளைவார் இளமென் இவளைவார் இளமென் கொங்கை பீர் பொங்க இவளைவார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காளை
இவளைவார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காளை கவளமா கரிமேல் கவளமா கரிமேல் கவரி சூழ் கூடை கீழ் கவளமா கரிமேல் கவரி சூழ் கூடை கீழ் கனக குன்றேன வரும் கள்வன் கவளமா கரிமேல் கவரி சூழ் கூடை கீழ் கனக குன்றேன வரும் கள்வன் திவள மாளிகை சூழ் திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழக்கீழ் நின்ற திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழக்கீழ் நின்ற குவளை மலர்கண் குவளை மலர்கண் நங்கை யானைக்கும் குவளை மலர்கண் நங்கை யானைக்கும் உலகன்னல் அழகன்னன் கோவே குவளை மலர்கண் நங்கை யானைக்கும் உலகன்னல் அழகன்னன் கோவே திருச்சிற்றம்பலம். இவளைவார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான். இந்த வரியின் பொருளை இறுதியில் பார்க்கலாம். இரண்டாம் வரியை எடுத்துக்கொண்டால், இளங்காலை கவளமா கரிமேல் கவரி சூழ் குடைக்கீழ் கனக குன்றென வரும் கள்வன். அதாவது இளங்காலை போன்றவனும் சோற்று திரளை உண்ணும் பெரிய யானை மீது குடையின் கீழ் இரு புறமும் வெண் சாமரை வீச பொற்குன்றம் போன்று வருவானாம் அவன். தன்னை காண்பார் உள்ளத்தை கவரும் கள்வனாம் அவன். மூன்றாம் வரியாக, திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. ஒளி வீசுகின்ற அழகிய மாளிகைகள் சூழப்பெற்ற திருவிடை கழி என்னும் தலத்தில் திருக்குறா மரத்தின் கீழே குவளைமா மலர்கண் நங்கையால் நயக்கும் குழகன் நல் அழகன் நங்கோவே. குவளை மலர் போன்ற கண்களை உடைய நங்கையான தெய்வானையாருக்கும் வள்ளி அம்மைக்கும் கணவனான என் அழகான தலைவன். முதல் வரியை, இவளைவார் இளமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான். அதாவது இளமையும் மென்மையும் பொருந்திய கொங்கைகளிலே பசலை நிறம் மிகுமாறு செய்து இவளின் அழகினையும் கவர்ந்தான். பாடலின் திரண்ட கருத்தாக, இளங்காலை போன்றவனும் சோற்று திரளை உண்ணும் பெரிய யானையின் மீது சுற்றிலும் வெண் சாமரை வீச குடையின் கீழ் பொன் மலையென காண்பவர் மனத்தை கொள்ளை கொள்ளும் கள்வனாம் முருகன். அவன் ஒளி வீசுகின்ற அழகிய மாளிகைகள் சூழப்பெற்ற திருவிடை கழி என்னும் தலத்தில் திருக்குறா மரத்தின் கீழே எழுந்தருளி இருக்கின்றான். குவளை மலர்களை போன்ற கண்களை பெற்ற வள்ளி அம்மைக்கும் தெய்வானையாருக்கும் மணவாளனாக இருக்கும் அவன் இளமையும் மென்மையும் பொருந்திய கொங்கைகளிலே பசலை நிறம் மிகும்படி தன் மகளின் இயற்கை அழகினை கவர்ந்து விட்டதாக தாய் கூறுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக மூன்றாம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கோவினை பவள கோவினை பவள குழமன கோல கோவினை பவள குழமன கோல
கோழிவெல் ஒடியோ கோவினை பவள குழமன கோல உழாங்கள் சூழ் கோழிவெல் ஒடியோ காவல் நற்சேனை காவல் நற்சேனை என்ன காப்பவன் என் காவல் நற்சேனை என்ன காப்பவன் பொன்னை மேகலை கவர்வானே காவல் நற்சேனை என்ன காப்பவன் பொன்னை மேகலை கவர்வானே தேவினர் தலைவன் தேவினர் தலைவன் திருவிடை கழியில் தேவினர் தலைவன் திருவிடை கழியில் திருக்குறா நீழக்கீழ் நின்ற தேவினர் தலைவன் திருவிடை கழியில் திருக்குறா நீழக்கீழ் நின்ற தூவினர் பீலி தூவினர் பீலி மாமையில் ஊரும் தூவினர் பீலி மாமையில் ஊரும் சுப்பிரமணியன் தானே தூவினர் பீலி மாமையில் ஊரும் சுப்பிரமணியன் தானே சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக கோவினை பவள குழமன கோல குழாங்கல் சூழ் கோழி வெல்கொடியோன், அதாவது எல்லோருக்கும் தலைவனாய், பவள நிறத்தனாய், இளையவனாய், திருமண கோலம் கொண்டவனாய், அடியார் கூட்டங்கள் சூழ்பவனாய், பகைவரை வெல்லும் கோழி கொடியை உடையவனாய், காவல் நற்சேனை என்ன காப்பவன், அதாவது காவலை செய்யும் பெரிய சேனையைப் போல எல்லோரையும் காப்பவன் என்று சொல்லப்படுபவனாய் இருந்தும், தேவின நற்றலைவன் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற, தேவர்களின் தலைவனாய் திருவிடை கழி என்னும் தலத்தில் அழகிய குறாமர நிழலின் கீழ் திருக்கோலத்தில் காட்சி தருபவனாய், தூவி நற்பீலி மாமயில் ஊரும் சுப்பிரமணியன் தானே, தோகைகளை உடைய பெரிய ஆண்மயிலை வாகனமாக உடைய சுப்பிரமணிய பெருமான் என் பொன்னை மேகலை கவர்வானே, என் திருமகள் போன்ற மகளின் மேகலையை கவர்ந்து அவளை காக்காது விடுத்த காரணம் என்ன? பாடலின் திறன் ஒன்று சேர்ந்த பொருளாக தெய்வத்தன்மை கொண்ட பவளம் போன்ற இளமை வாய்ந்த மனக்கோலம் கொண்டு அடியார் கூட்டங்கள் சூழ பகைவரை வெல்லும் கோழி கொடியை உடையவனாய், காவலை செய்யும் நல்ல சேனையை போன்று அனைவரையும் காப்பவன் அவன் விண்ணவர்க்கு தலைவனாய் திருவிடை கழி என்னும் தலத்தில் திரு குறாமர நிழலின் கீழ் காட்சி தருகின்றான். அவன் தோகைகளை உடைய பெரிய ஆண் மயிலை வாகனமாக கொண்ட சுப்பிரமணிய பெருமான். அவன் என் திருமகள் போன்ற மகளின் மேகலையை கவர்ந்து அவளை காக்காமல் விடுத்த காரணம் என்ன என்று அறியேன் என்று தாய் பாடுகின்றாளாம். அடுத்ததாக 4ஆம் பாடலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தானமர் பொருது தானமர் பொருது தானவர் சேனை தானவர் பொருது தானவர் சேனை மடிய சூர்மார்பினை கடிந்தோ
தானமர் பொருது தானவர் சேனை மடிய சுற்மார்பினை கடிந்தோ மானமர் தடக்கை மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறை நிறை சட்டரம் வளர மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறை நிறை சட்டரம் வளர தேனமர் பொழில் சூழ் தேனமர் பொழில் சூழ் திருவிடை கழியில் தேனமர் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற தேனமர் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற கோணமர் கூத்தன் கோணமர் கூத்தன் குல இளங்களிர் கோணமர் கூத்தன் குல இளங்களிர் கொடிக்கிடர் பயப்பதும் குணமே கோணமர் கூத்தன் குல இளங்களிர் கொடிக்கு இடர் பயப்பதும் குணமே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக தானமர் பொருது தானவர் சேனை மடியச்சூர் மார்பினை தடிந்தோன், அதாவது சூரபத்மனது தலைமையில் அசுர சேனையோடு போரிட்டு போரில் அசுரர்கள் பெருமளவு மடியவும் சூரபத்மனுடைய மார்பை பிளந்தவனும் மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறைநிறை சட்டரம் வளர, அதாவது மானை ஏந்திய அழகிய கையினை உடைய வள்ளலாகிய சிவபெருமானின் மகனாய் வேதங்களில் மிகுதியாக சொல்லப்படுகின்ற 6 அறங்களும் வளருமாறு தேனமர் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற, வண்டுகள் தங்கியிருக்கும் சோலைகளால் சூழப்பட்ட திருவிடை கழியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்ற கோணமர் கூத்தன் குல இளம் களிரன் கொடிக்கிடர் பயப்பதும் குணமே. தலைமை வாய்ந்த கூத்தபிரானுடைய குலத்தில் எல்லோராலும் விரும்பப்படும் இளைய யானை போல்பவனாகிய முருகப்பெருமான் என்னுடைய பூங்கொடி போன்ற மகளுக்கு துயர் விளைக்கும் செயல் அவன் நற்பண்புக்கு ஏற்றதாகுமோ? பாடலின் திரண்ட பொருளாக சூரபன்மன் தலைமையில் அசுர சேனையோடு போரிட்ட போரில் அசுரர்கள் பெரும் அளவு மடியவும் சூரபன்மன் இறக்கும்படி மார்பினை பிளந்தவனும் மானை ஏந்திய கையை உடைய வள்ளலாகிய சிவபெருமானின் திருமகனாவான் அவன். வேதங்களில் மிகுதியாக சொல்லப்பட்டுள்ள 6 வகையான புண்ணிய செயல்கள் வளரும்படியாக தேன் பொதிந்த மலர் சோலைகளால் சூழப்பெற்ற திருவிடை கழி என்னும் தலத்தில் திருக்குறாமர நிழலின் கீழ் எழுந்தருளியவனும் தலைமை வாய்ந்த கூத்தபிரானின் குலத்தில் எல்லோராலும் விரும்பப்படும் இளைய யானை போல்பவனாகிய முருகப்பெருமான் என்னுடைய பூங்கொடி போன்ற மகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துதல் அவன் நற்பண்புக்கு ஏற்குமோ என்று தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. இப்போது 5ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். குணமணி கூருளை குணமணி கூருளை கூவை வாய் மடலை குணமணி கூருளை கூவை வாய்
மடந்தை படும் இடர் கூறிக்கோளாதழகோ குணமணி கூருளை கொவ்வைவாய் மடந்தை படும் இடர் கூறிக்கோளாதழகோ மணமணி மணமணி மறையோர் வானவர் வையம் மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்றடியனே வாழ மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்றடியனே வாழ தினமணி மாட தினமணி மாட திருவிடை கழியில் தினமணி மாட திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற தினமணி மாட திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற கணமணி கணமணி பொருநீர் கங்கை தன் சீருவன் கணமணி பொருநீர் கங்கை தன் சீருவன் கணபதி பின்னிளங்கிளையே கணமணி பொருநீர் கங்கை தன் சீருவன் கணபதி பின்னிளங்கிளையே. சிற்றம்பலம். இப்பாடலில் முதல் இரண்டாம் வரியை பார்க்கலாம். மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்றடியனேன் வாழ. அதாவது பெருமை பொருந்திய கூட்டத்தவரான அந்தணர்களும் தேவர்களும் மற்றும் உலக உயிர்களும் தீங்கின்றி பிழைக்குமாறும் அடியேன் ஆகிய நானும் வாழுமாறும் தினமணி மாட திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற உறுதியான அழகிய அணி மாடங்கள் நிறைந்த திருவிடை கழி என்னும் தலத்தில் திரு குராமர நிழலின் கீழ் எழுந்தருளிய கணமணி பொருநீர் கங்கை தன் சிறுவன் கணபதி பின்னிளங்கிளையே. ரத்தினங்களை அடித்து கொண்டு வரும் நீர் பெருக்கை உடைய கங்கை தேவியின் மகனும் கணபதியின் பின் தோன்றியவனும் ஆகிய முருகன் முதல் வரியில் குணமணி குருவை கொவ்வைவாய் மடந்தை படுமிடர் குறிக்கொள்ளாதழகோ. நற்குணங்கள் கொண்ட சிறந்த வீரமுடையவன் கொவ்வை கனி போன்ற வாயினை உடைய என் மகள் படும் துயரத்தை தன் மனத்தில் ஏற்காது அதனை கவனியாமல் இருப்பது அழகோ. பாடலின் ஒன்று சேர்த்த பொருளாக மங்கள விழாக்களை அழகுபடுத்துகின்ற அந்தணர்களும் தேவர்களும் மற்றும் உலக மக்களும் தீங்கின்றி பிழைக்குமாறும் அடியேன் ஆகிய யான் வாழுமாறும் உறுதியான அழகிய மாடி வீடுகளை உடைய திருவிடை கழியில் திரு புறா நிழலின் கீழ் நின்றவன் அவன். அவன் ரத்தினங்களின் தொகுதிகளை அடித்து கொண்டு வரும் நீரினை கொண்ட கங்கையின் மகனும் கணபதியின் பின் தோன்றியவனான முருகனாம். அவன் நற்பண்பினை உடைய சிறந்த வீரமுடையவன் ஆவான். அவன் கொவ்வை கனி போன்ற வாயினை உடைய என் மகள் படும் துன்பத்தை போக்க கவனியாமல் இருப்பது அழகோ என்று தாய் வினவுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அடுத்ததாக 6ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கிளை இளஞ்சே இளை இளஞ்சேய கிரிதனை கீண்ட கிளை இளஞ்சேய கிரிதனை கீண்ட ஆண்டகை கேடில்
செல்வன் கிளையிளஞ்சேய கிரிதனை கீண்ட ஆண்டகை கேடில் வேர் செல்வன் வளையிளம் பிறைச்சென் வளையிளம் பிறைச்சென் சடையரன் மதலை வளையிளம் பிறைச்சென் சடையரன் மதலை கார்நிற மால் திரு மருகன் வளையிளம் பிறைச்சென் ஜடை அரண் மதலை கார்நிற மால் திரு மருகன் திளையிளம் போழில் சூழ் திளையிளம் போழில் சூழ் திருவிடை கழியில் திளையிளம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற இளையிளம் போழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற முளையிளங் களிரன் முளையிளங் களிரன் மொய்குழற் சிறுமிக்கு முளையிளங் களிரன் மொய்குழற் சிறுமிக்கே அருளுக்குள் முருகவேள் பரிந்தே முளையிளங் களிரன் மொய்குழற் சிறுமிக்கு அருளுக்குள் முருகவேள் பரிந்தே திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக கிளையிலம் சேய கிரிதனை கீண்ட ஆண்டகை கேடில் வேர் செல்வன், அதாவது தன் அடியாருக்கும் சுற்றமாக உதவும் இளைய குமரனாய் கிரௌஞ்சமலையை பிளந்த ஆண்மை தன்மை உடையவனும் என்றும் அழிவில்லாத வேலினை ஏந்திய செல்வனும் வளையிலும் பிறை செஞ்சடை அரண் மதலை கார்நிற மால் நிற மருகன், வளைந்த இளம் பிறையை சூடி சிவந்த சடையை உடைய சிவபெருமான் மகனும் கார்மேகம் போன்ற நிறத்தை உடைய திருமாலுடைய சகோதரி மகனும் திளையிலம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற, எல்லோரும் மகிழ்ச்சியால் திளைக்கின்ற இளமரச் சோலைகளால் சூழப்பட்ட திருவிடை கழியில் திருக்குறா மரத்தின் கீழ் நின்ற முளையிலம் களிறு என் மொய்குழல் சிறுமிக்கு அருளுங்கொள் முருகவேள் பரிந்தே. மிக இளைய ஆண் யானை போல் இருப்பவனும் ஆகிய முருகவேல் இரக்கம் கொண்டு செறிந்த கூந்தலை உடைய சிறு பெண்ணுக்கு அருள் செய்வானோ? இந்த பாடலின் பொருளை ஒன்று சேர்த்து பார்த்தால், தன் அடியார்க்கும் உறவினனான இளம் குமரனும் கிரௌஞ்சமலையை பிளந்து ஆண்மையில் சிறந்து விளங்கியவனும் என்றும் அழிதலில்லாத வேலினை ஏந்தியவனும் ஆக இருப்பவன் அவன் வளைந்த இளம்பிறையை சூடி சிவந்த சடையை உடைய சிவபெருமானின் மகனும் மேக வண்ணனுமான திருமாலின் அழகிய மருமகனாக இருப்பவன் அவன் எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைக்கின்ற இளமர சோலைகளால் சூழப்பட்ட திருவிடை கழியில் திருக்குறாமரத்தின் கீழ் நின்ற இளைய யானையை ஒத்த முருகனே ஆவான். அவன் இரக்கம் கொண்டு அடர்ந்த கூந்தலை உடைய என் சிறு பெண்ணுக்கு அருள் செய்வானோ என்று தாய் பாடுவதாக இந்த பாடல் அமைகிறது. அடுத்ததாக 7ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பரிந்த செஞ்சூடரோ பரிந்த செஞ்சூடரோ பரிதியோ மின்னோ பரிந்த செஞ்சுடரோ பரிதியோ மின்னோ பவளத்தின் குழவியோ பசும் பொன்
பரிந்த செஞ்சுடரோ பரிதியோ மின்னோ பவளத்தின் குழவியோ பசும் பொன் சொரிந்த சிந்துரமோ சொரிந்த செந்துரமோ தூமணி திரளோ சொரிந்த சிந்துரமோ தூமணி திரளோ சுந்தரத்து அரசிது என்ன சொரிந்த சிந்துரமோ தூமணி திரளோ சுந்தரத்தரசிது என்ன தெரிந்தவை திகர்வாள் தெரிந்தவை திகர்வாள் திருவிடை கழியில் தெரிந்தவை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறான் நீழற்கீழ் நின்ற தெரிந்தவை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறான் நீழற்கீழ் நின்ற வரிந்தவன் சிலைக்கை வரிந்தவன் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் வரிந்தவன் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே வரிந்தவன் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் முதலில் 3ஆம் மற்றும் 4ஆம் வரிகளை பார்த்துவிடலாம். 3ஆம் வரியாக தெரிந்தவை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற வேத நெறியை அறிந்த வேதம் கூறிய நெறியில் வாழும் மக்கள் வாழும் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. 4ஆம் வரியாக வரிந்த வெண் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே, அதாவது கட்டமைந்த கொடிய வில்லை கையில் ஏந்திய இளையனாய் உள்ள முருகப்பெருமான் மீது அழகிய சொற்களை பேசும் என் மகள் மயக்கம் கொண்டு அவன் திரு உருவை. முதல் வரியாக பரிந்த செஞ்சுடரோ பரிதியோ மின்னோ பவளத்தின் குழவியோ, அதாவது எல்லோரும் விரும்பும் சிவந்த சுடரோ எல்லோரும் விரும்பும் சிவந்த சுடரோ சூரியனோ மின்னலோ தூய ரத்தினத்தின் குவியலோ. 2ஆம் வரியாக பசும் பொன் சொரிந்த சிந்துரமோ தூமணி திரளோ சுந்தரத்து அரசிது என்ன, அதாவது பொன்னை உருக்கி ஊற்றிய செந்நிற ஒளியோ அழகுக்கு உயர்நிலையாகிய அரசோ என்று பலவாறு ஐயுறுகிறாளாம். பாடலின் திரண்ட கருத்தாக கலைகள் அனைத்தும் கற்று சிறந்தோர் வாழும் திருவிடை கழி தலத்தில் உள்ள திருக்குறா மர நிழலின் கீழ் எழுந்தருளியுள்ள கட்டமைந்த கொடிய வில்லை கையில் ஏந்திய பெருமை பெற்ற செவ்வேல் மீது அழகிய சொற்களை பேசும் என் மகள் காமுற்று அப்பெருமகனை எல்லோரும் விரும்பும் சிவந்த சுடரோ சூரியனோ மின்னலோ தூய ரத்தினத்தின் குவியலோ பொன்னை உருக்கி ஊற்றிய செந்நிற ஒளியோ அழகுக்கு உயர்நிலையாகிய அரசோ என்று தன் மகள் பலவாறாக ஐயப்படுகின்றாள் என்று தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அடுத்ததாக 8ஆம் பாடலை கேட்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வகைமிகும் அசூரர் மாள வந்து ஒளியை வகைமிகும் அசூரர் மாள வந்து ஒளியை வானமர்
வானமர் விளைத்த தாளாளன் வகைமிகும் அசூரர் மாள வந்து ஒழியை வானமர் விளைத்த தாதாளன் வானமர் விளைத்த தாளாளன் புகைமிகும் அனலில் புகைமிகும் அனலில் உரம்பொடி படுத்த புகைமிகும் அனலில் உரம்பொடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன் புகைமிகும் அனலீர் புறம்பொடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன் திகைமிகு கீர்த்தி திகைமிகு கீர்த்தி திருவிடை கழியில் திகைமிகு கீர்த்தி திருவிடை கழியில் திருக்குறானீழ கீழ் நின்ற திகைமிகு கீர்த்தி திருவிடை கழியில் திருக்குறானீழ கீழ் நின்ற தொகைமிகு நாம தொகைமிகு நாம தவன் திருவடிக்கு தொகைமிகு நாமத்து அவன் திருவடிக்கு துடியிடை மடல் தொடங்கினடே தொகைமிகு நாமத்து அவன் திருவடிக்கு துடியிடை மடல் தொடங்கினடே. திருச்சிற்றம்பலம். முதல் வரியாக வகைமிகும் அசுரர் மால வந்து ஒழிஞ்சை வானமர் விளை தாளாளன், அதாவது பல வகையினராக எண்ணிக்கையில் மிகுந்த அசுரர்கள் அழியும்படியாக தானே சென்று மதில்களை வளைத்து பெரிய போரினை செய்த முயற்சி உடையவனும், புகைமிகும் அனலில் புறம்பொடி படுத்த பொன்மலை வில்லீட்டன் புதல்வன், புகைமிக்க தீயால் திரிபுரம் அழியுமாறு செய்த மேருமலையை வில்லாக ஏந்திய சிவபெருமானுடைய புதல்வனும், திகைமிகு கீர்த்தி திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற, அனைத்து திசைகளிலும் பரவிய புகழை உடைய திருவிடை கழியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்ற தொகைமிகு நாமத்தவன் திருவடிக்கு என் துடியிடை மடல் தொடங்கினனே, அதாவது எண்ணிக்கையில் மிகுந்த பல திரு பெயர்களை உடையவனும் ஆகிய முருக பெருமானுடைய திருவடிகளை அடைய வேறு வழி கிட்டாமையால் என் மகள் பனைமடல் ஏறத் தொடங்கினாள். இந்த பாடலின் ஒன்று சேர்ந்த பொருளாக தானவர், தகுவர், தைத்தியர் என கூறப்படும் பல்வேறுபட்ட அசுரர்கள் மடியும்படி மதிலை வளைத்து செய்யும் போரில் முயற்சி உடையவனும், புகை மிகுந்த தீயால் திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்க மேருமலையை வில்லாக கொண்ட சிவபெருமானின் திருக்குமாரனும், நான்கு புறமும் பரவிய புகழை உடைய திருவிடை கழியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்றவரும், கணக்கில் அடங்கா திருநாமங்களை உடைய முருகக் கடவுளின் திருவடிகளை பெறுவதற்கு உடுக்கை போன்ற இடையை உடைய என் மகள் பனைமடல் ஏறத் தொடங்கினாள் என்று தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. மடல் ஏறுதல் என்பது சங்க கால வழக்கங்களில் ஒன்று. தலைவன் தான் விரும்பிய தலைவியை அடைவதற்கு ஊரார் தன் காதலை உணரும் பொருட்டு மேனியில் சாம்பலை பூசிக்கொண்டு யாரும் சூடாத எருக்கு போன்ற மலர்களை சூடி பனை மரத்தின் அகன்ற மடல்களால் செய்யப்பட்ட குதிரை ஒன்றில் ஊர்ந்து காண்போர் கேட்கும் வண்ணம் தலைவியின் பெயரை கூவிக்கொண்டு செல்லுதல் மடலேறுதல் ஆகும். இது இழிவான ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆடவர் மட்டுமே மடலேறுதல் உண்டு. பெண்கள் மடல் ஏறியதாய் சங்க பாடல்களில் இல்லை. ஆனால் பக்தியால் தங்களை பெண்ணாய் பாவித்து இவ்வாறு பாடுவதொன்று. அடுத்ததாக 9ஆம் பாடலை கேட்போம். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். தொடங்கினல் மடல் என்று தொடங்கினள் மடல் என்று அணிமுடி தொங்கல். தொடங்கினள் மடல் என்று அணிமுடி தொங்கல். உரையிதழ் ஆகிலும் அருளா. தொடங்கினல் மடல் என்று அணிமுடி தொங்கல். உரையிதழ் ஆகிலும் அருளா. இடங்கொள புறத்தீ இடங்கொள புறத்தீ திறத்திலும் இறைவன். இடங்கொள புறத்தீ திறத்திலும் இறைவன். மரத்தொழில் வார்த்தையும் உடையன். இடங்கோள புறத்தீ திறத்திலும் இறைவன். மரத்தொழில் வார்த்தையும் உடையன். திடங்கொள்வை திகர்வாள். திடங்கொள்வை திகர்வாள் திருவிடை கழியில். திடங்கொள்வை திகர்வாள் திருவிடை கழியில். திருக்குறானீழற்கீழ் நின்ற. திடங்கொள்வை திகர்வாள் திருவிடை கழியில். திருக்குறானீழற்கீழ் நின்ற. மடங்கலை மலரும் மடங்கலை மலரும் பன்னிரு நயனத்து. மடங்கலை மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்தமுதினை மருண்டே. மடங்கலை மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்தமுதினை மருண்டே. சிற்றம்பலம். இந்த பாடலில் முதலில் 3ஆம் வரியை எடுத்துக்கொள்வோம். திடங்கொள் வை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற மடங்களை. அதாவது வேத நெறியில் உறுதியாக இருக்கும் நன்மக்கள் வாழும் திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற சிங்கம் போல்பவனாய் மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்து அமுதினை மருண்டே. மலர்ந்த மலர் போன்ற 12 கண்களையும் 6 முகங்களையும் கொண்ட அமுதம் போன்றவனும் ஆன முருகப்பெருமானை கண்டு காமத்தால் மயங்கி காதல் கொண்டு. முதல் வரியாக தொடங்கினல் மடல் என்றணி முடி தொங்க புற இதழாகிலும் அருளான். மகளானவள் மடல் எடுக்க தொடங்கிவிட்டால் இதனை அறிந்த அவனும் தன் அழகிய திருமுடியில் அணிந்த மாலையில் உள்ள புற இதழை கூட வழங்காமல். 2ஆம் வரி இடங்கொள குறத்தி திறத்திலும் இறைவன் மரத்தொழில் வார்த்தையும் உடையான். தன் அருகே இடம்பெற்றுள்ள புறமகளாகிய வள்ளியம்மை இடத்திலும் அம்முருகன் சினத்தால் சீற்றமுடைய செயலையும் சொல்லையும் உடையவனாக உள்ளான். பாடலின் திரண்ட பொருளாக வேத நெறியில் உறுதியாக இருக்கும் நன்மக்கள் வாழும் திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற சிங்கம் போல்பவனாய் மலர்ந்த மலர் போன்று 12 கைகளையும் 6 முகங்களையும் கொண்ட அமுதம் போன்ற முருகப்பெருமானை கண்டு மயங்கி காதல் கொண்டு மடல் ஏற முற்பட்டாள் என் மகள். இதனை அறிந்த அவனும் தன் முடியில் அணிந்துள்ள மாலையின் வெளி இதழ்களை கூட வழங்கவில்லை. தன் அருகே இடம் பெற்றுள்ள புறமகளான வள்ளியிடத்திலும் அம்முருகன் சினத்தால் சீற்றமுடைய செயல்களையும் சொல்லையும் உடையவனாக உள்ளான் என்று அந்த தாய் கூறுகின்றாள். அடுத்ததாக 10ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மருண்டுரை கோயில்
மருண்டுரை கோயில் மல்கணன் குன்ற மருண்டுரை கோயில் மல்குணன் குன்ற ஒழில் வளர் மகிழ் திருப்பிடவோ மருண்டுரை கோயில் மல்குணன் குன்ற ஒழில் வளர் மகிழ் திருப்பிடவோ வெருண்டமான் விழியார்க்கு வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்யா வேண்டுமே வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்யா வேண்டுமே விடலையே எவர்க்குமே அன்ப வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்யா வேண்டுமே விடலையே எவர்க்கும்மை அன்ப தெருண்டவை தீகர்வாள் தெருண்டவை தீகர்வாள் திருவிடை கழியில் தெருண்டவை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறானீழற்கீழ் நின்ற தெருண்டவை திகர்வாள் திருவிடை கழியில் திருக்குறானீழற்கீழ் நின்ற குருண்ட பூங்குஞ்சி குருண்ட பூங்குஞ்சி பிறைச்சடை மூடிமோ குருண்ட பூங்குஞ்சி பிறைச்சடை மூடிமோ கண்ணுடை கோமள கொழுந்தே குருண்ட பூங்குஞ்சி பிறைச்சடை மூடி முக்கண்ணுடை கோமள கொழுந்தே திருச்சிற்றம்பலம். இரண்டாம் வரியை பார்த்தால் எவர்க்கும் மெய்யன்பர் தெருண்டவை திகர் வாழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற. அதாவது முருகப்பெருமானுக்கு உண்மையான அன்பர்களாகிய வேத நெறியை தெளிவாக உணர்ந்து பின்பற்றும் சான்றோர்கள் வாழும் திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற குருண்ட பூங்குஞ்சி பிறைசடை முடி முக்கண்ணுடை கோமள கொழுந்தே. பூக்களை சூடிய சுருண்ட முடியினையும் பிறையை சூடிய சடை முடியையும் முக்கண்களையும் உடைய சிவபெருமானின் கொழுந்து போன்ற மகனாகிய முருகன். முதல் வரியாக மருண்டுரை கோயில் மல்கு நன்குன்ற, அதாவது விரும்பி உரைகின்ற திருக்கோயிலையும் வளம் நிறைந்த சிறந்த குன்றுகளிடத்தே பொழில் வளர் மகிழ் திருப்பிடவூர், வளர்கின்ற சோலைகளை உடையதாய் எல்லோரும் மகிழும்படியான திருப்பிடவூரில் உள்ள வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்யா விடுமே விடலையே. மருண்ட மானின் விழி போன்று மருண்ட விழிகளை உடைய இப்பெண்களுக்கு அருள் செய்யாமல் போவேனோ. பாடலின் திரண்ட பொருளாக எவர்க்கும் மெய் அன்பராய் சிறந்த அறிவினை உடைய வேதத்தில் வல்ல அந்தணர்கள் வாழ்கின்ற திருவிடை கழியில் திருக்குறாமரத்தின் நிழலின் கீழ் எழுந்தருளி இருப்பவன் முருகன். அவன் அழகிய தலை முடியினையும் பிறை சந்திரனை தரித்த சடை முடியினையும் 3 கண்களையும் கொண்ட அழகிய சிவபெருமானின் குலக்கொழுந்து ஆவான். அம்முருகப்பெருமான் விரும்பி உரைகின்ற திருக்கோயிலையும் வளம் பொருந்திய சிறிய குன்றுகளையும் வளத்தோடு பூத்து குலுகுகின்ற சோலைகளையும் எல்லோரும் மகிழும்படியான திருப்பிடவூரில் உள்ள மருளும் தன்மை பெற்ற மான் போன்ற கண்களை உடைய என் மகளுக்கு அருள் புரியாமல் போவனோ என்று தாய் வினவுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இப்போது நிறைவு பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கொழுந்திரள்வாயார்
கொழுந்திரள்வாயார் தாய்மொழியாக கொழுந்திரள்வாயார் தாய்மொழியாக தூய்மொழி அமரர் போம் மகனை கொழுந்திரள்வாயார் தாய்மொழியாக தூய்மொழி அமரர் போம் மகனை செழுந்திரள் சோதி செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தன் செழுந்திரள் சோதி செப்புரை சேர்ந்தல் வாய்ந்த சொல் இவை சுவாமியே செழுந்திரள் சோதி செப்புரை சேர்ந்தல் வாய்ந்த சொல் இவை சுவாமியே செழுந்திடம் பொழில் சூழ் செழுந்திடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் செழுந்திடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறானீழற் கீழ் நின்ற செழுந்திடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குறானீழற் கீழ் நின்ற எழும் கதிர் ஒளியை எழும் கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் எழும் கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும் மாலுமா மனமே எழும் கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கேடும் மாலுமா மனமே திருச்சிற்றம்பலம். மாலுலா மனமே, அதாவது அறியாமையாகிய மயக்கம் நிலவ பெற்ற மனமே, தூமொழி அமரர் கோமகனை, தூய்மையான சொற்கள் பேசும் தேவர்களின் தலைவனும், செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தன் வாய்ந்த சொல்லிவை சுவாமியையே, செழுமையான திரண்ட சோதி வடிவினனும் ஆகிய சுவாமி எனப்படும் முருகப்பெருமானை பற்றி செப்புரை என்னும் ஊரினை சேர்ந்த சேந்தனாகிய அடியேன் கொழுந்திரள் வாயார் தாய்மொழியாக, வளமையாக திரண்ட வாயினை உடைய தலைவியின் தாய்மார் கூறும் சொற்களாக சொல்லிய இச்சொற்களால் செழுந்தடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருப்புறா நீழல் கீழ் நின்ற, செழுமையான சோலைகள் சூழ்ந்த திருவிடை கழியில் திரு புறாமர நிழலின் கீழ் எழுந்தருளியுள்ள எழும் கதிரொளியை ஏத்துவார் கேட்பார் இடர்கெடும், அதாவது உதிக்கின்ற ஞாயிறு போன்ற ஒளியை உடைய முருகப்பெருமானை புகழ்பவர்கள், அங்கனம் புகழ கேட்பவர்கள் ஆகியவர்களுடைய துன்பங்கள் கெட்டு ஓடும். இந்த பாடலின் திரண்ட பொருளாக, மயக்க உணர்வினை உடைய மனமே, தூய்மையான சொற்களையே பேசும் தேவர் தலைவனும் செழுமையான திரண்ட சோதி வடிவினனும் ஆகிய முருகக் கடவுளை பற்றி சொல்வதற்காக எழுந்த சேந்தனாகிய யான், வன்மையுடன் கூடிய திரண்ட வாயினை உடைய தலைவியின் தாய்மார் கூறும் சொற்களாக இயற்றிய இப்பாடல்களினால் செழுமையான பெருஞ்சோலைகள் சூழ்ந்த திருவிடை கழியில் திரு குராமர நிழலின் கீழ் எழுந்தருளியுள்ள ஞாயிறு போன்ற ஒளியை உடைய முருகப்பெருமானை புகழ்பவர்கள், அங்கனம் புகழ கேட்பவர்கள் ஆகியவர்களின் எல்லா துன்பங்களும் நீங்க பெறும் என்று சேந்தனார் இப்பதிகத்தை நிறைவு செய்கின்றார். திருவிடை கழியில் பாடப்பெற்றுள்ள இப்பதிகம் தனி சிறப்புடையது. ஏனெனில் 11ஆம் திருமுறையில் தான் முருகனை குறித்த பிரபந்தம் உள்ளதே தவிர மற்ற திருமுறைகளில் இந்த ஒரு பிரபந்தமே சிவபெருமானை அன்றி வேறு தெய்வத்தை குறிப்பிட்டு புகழ்வதாகும். வாய்ப்பு கிடைக்கும் போது திருவிடைக்கழி தலத்தை தரிசித்து முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானின் அருளை பெறுவோமாக என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு தருணத்தில் அடுத்த திருப்பதிகத்தை சிந்திக்கலாம்.
நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.